பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. நாளைக்கு 12/5/2025 திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி ரொம்பவும் அற்புதமான பலனை தரக்கூடியது. எக்காரணத்தை கொண்டும் நாளைய நாளை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. அதாவது ஒரே இரவில் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாளுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பூஜை பண்ண முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும், விரதம் இருக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எழுதி இந்த இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக கோடி பணம் கேட்டாலும் கிடைக்கும். என்ன நினைத்து நீங்கள் இதை எழுதி வைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை அடுத்த நொடியை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தான் நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மிகவும் முக்கியமான நாள். அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தரை வழிபடுவதன் மூலமாக பாவங்கள் நீங்கும், கர்ம வினைகள் முற்றிலும் குறையும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும், அதே போல் செய்கிற தொழில் நன்றாக சிறக்கும், உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பௌர்ணமி அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும். நல்ல சக்திகள், தெய்வ ஆற்றல்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம என்ன ஒரு வழிபாடு செய்தாலும், மந்திர ஜபம் செய்தாலும், எதை செய்தாலும் அது நமக்கு உடனடியான பலனை தரக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் திங்கட்கிழமையில இந்த பௌர்ணமி வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. இந்த பௌர்ணமி நிலவை தன்னுடைய தலையில் சூடி இருக்கும் சிவபெருமானுக்கே உரிய திங்கட்கிழமையில இந்த பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலன். இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதமான வாய்ப்பை இது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 8:47 மணிக்கு தொடங்கி மறுநாள் அதாவது 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:45 மணியோட இந்த சித்ரா பௌர்ணமி முடிவடைகிறது. நாளை முழுக்க சித்ரா பௌர்ணமி இருக்குது. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நாளை காலையிலிருந்து இரவு நீங்கள் 10 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாராளமாக பண்ணலாம். அதே போல் நம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாளைக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா சித்ரகுப்தரை மனசில் நினச்சிட்டு அன்றைய நாள் அதாவது சித்ரா பௌர்ணமி அன்று உங்களால் முடிஞ்சதுன்னா ஏழை எளியவர்களுக்கு தானமாக அதாவது அன்னதானம் பண்ணலாம். நீங்கள் உணவுப் பொருட்கள் வழங்கலாம், அரிசி கொடுக்கலாம், அதே போல் காய்கறிகள் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சது எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். அதே போல் ஆடைகள் வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கே மிகவும் சிறந்த ஒரு நாள். அதாவது இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, நம் இஷ்ட தெய்வமாக வணங்கக்கூடிய தெய்வத்தை இன்று நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்ம எடுத்த காரியம், அதாவது எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை இது நடத்தி கொடுக்கக்கூடியது. அதாவது ஜோசியத்தின்படி பார்த்திங்கன்னா சந்திரன் உயிர் ஆற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுது. இத்தகைய சந்திரன் கூறிய நாள் பௌர்ணமி அப்படின்றனால இந்த நாளில் நாம் செய்யும் எந்த ஒரு வழிபாடும் பார்த்திங்கன்னா நாம் நினைத்ததை கண்டிப்பாக நிறைவேற்றி தந்தே தீரும். அதனால் நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. அதாவது நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை எழுதி இந்த இடத்துல வைங்க நான் சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே உங்களுக்கு எப்பொழுது டைம் கிடைக்குதோ அப்போ தாராளமாக செய்யலாம். இரவு பௌர்ணமி ஒளி வந்ததுக்கு அப்புறம் கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ₹1 கூட செலவு கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் கோடி கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைத்து இதை எழுதி வைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக நடத்தி கொடுக்கும். இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் செய்யலாம். பூஜை ரூமுக்கு போக முடியலனா நிலவு ஒளி எங்கே தெரிகிறதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தாராளமாக செய்யலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணீர் தேவைப்படும். அதாவது நீங்கள் எந்த ஒரு கிளாஸில் வேணாலும் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். எவர் சில்வராக இருக்கலாம், கண்ணாடியால் ஆன கிளாஸாக இருக்கலாம், பித்தளை, செம்பு, இது போல் எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்கை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம். ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மேட்டு, பலகை இல்லைன்னா ஏதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு நீங்கள் அதன் மேலே அமர்ந்துக்கோங்க. ஒரே ஒரு ஒயிட் கலர் பேப்பரும் ஒரே ஒரு ப்ளூ கலர் பெண்ணும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துட்டிங்க பாருங்கள், அதில் ஒரே ஒரு எனர்ஜி சர்க்கிள், ஒரே ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. எந்த இடத்துலையும் கேப் இல்லாத ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு நடுவில் உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. உங்களுடைய
ரியல் நேம் என்னவோ அதில் எழுதிக்கோங்க. அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை எழுதுங்க. மிகவும் அற்புதமான பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த எண். அதுவும் பர்டிகுலராக இன்றைய நாளில் இதை ஏன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நம்பருக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் அதீத தொடர்புடையது. இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1176 அப்படின்ற நம்பரை தான் எழுத போகிறோம். இது பிரபஞ்ச சக்திகள் அதிகம் நிறைந்தது. நம் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர். இந்த நம்பரில் நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. 1 அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரியது. அடுத்தது 1 வரும். இந்த 1 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 வரும். இது சந்திரனுக்குரியது. இந்த 6 அப்படின்றது சுக்கிரனுக்குரியது. 7 அப்படின்றது கேதுக்குரியது. சித்ரா பௌர்ணமி அன்று சந்திர பகவானையும் சித்திரகுப்தரையும் நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய ஜாதகத்தில் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்திர பகவானுக்குரிய அற்புதமான நம்பர், சூரியனுக்குரிய அற்புதமான நம்பர், சுக்கிரன் கேது இவங்களுடைய அற்புதமான நம்பர் தான் இது 1176. இந்த நம்பரை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதாவது ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிட்டிங்க, அதுக்கு நடுவில் உங்களுடைய பேரை எழுதிட்டீங்க. அதுக்கு அடுத்தது 1176 அப்படின்ற நம்பரை எழுதுறீங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் எழுதுங்க. ஷார்ட்டாக எழுதுடுங்க. நல்ல வேலைனா நல்ல வேலை எழுதுங்க. திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், மிக விரைவில் வீடு கட்டணும், இது போல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அதில் எழுதலாம். இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா டிவைன் ஆன் அப்படின்ற மிராக்கல் சுவிட்ச் வேர்டை எழுதணும். இது பார்த்தீங்கன்னா டிவைன் அப்படின்னாலே தெய்வீகம். இந்த தெய்வீக ஆற்றலை உடனடியாக ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மிராக்கல் நம்பர். அதே போல் அற்புதமான ஒரு மிராக்கல் சுவிட்ச் வேர்டு டிவைன் ஆன் அப்படின்றத எழுதிக்கோங்க. இப்படி எழுதின பேப்பரை உங்களுடைய 2 உள்ளங்கையிலும் வச்சு நீங்கள் என்ன மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை எழுதுனீங்களோ அதை பெற்று தந்த உங்கள் குலதெய்வத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் கண்டிப்பாக இன்று இஷ்ட தெய்வம் நம்மளுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தரும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துடைய பெயரை மனசில் சொல்லிக்கொண்டு அவங்களிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவபெருமானுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திற்கும் நன்றியை சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சிருக்கீங்க பாருங்கள். அந்த தண்ணிக்கு கீழே இந்த பேப்பரை வச்சு அதுக்கு மேலே இந்த தண்ணீரை வச்சுடுங்க. அந்த தண்ணீரை பார்த்தும் ஒரு 3 முறை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லி முடிச்சுட்டு 1176 டிவைன் ஆன் 1176 டிவைன் ஆன் அப்படின்னு 3 முறை சொல்லிவிட்டு அந்த பேப்பருக்கு மேலே தண்ணீரை வச்சுடுங்க. அந்த தண்ணீரை மூடிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைக்கு பக்கத்தில் இந்த பேப்பர், அதுக்கு மேலே இந்த தண்ணீரை வச்சுடுங்க. இப்படி அன்று நாள் முழுக்க இருக்கட்டும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஏந்திரிச்சு அந்த தண்ணீரை நீங்கள் காலையில் ஏந்திரிச்ச உடனே அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் என்ன நினைத்து இந்த ஒரு வழிபாடு செஞ்சீங்களோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தரும். இந்த பேப்பரை நீங்கள் மடித்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க. நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.